போகும் பாதை நீ வீசும் பாதை நான் போகும் பாதை நீ வீசும் பாதை மாங்கல்யம் நம்மை சேர்த்ததே உன்னாலே கண்ணோரம் நாளும் அன்பெனும் பூ பூக்குதே இனி எந்த யோசனை தரும் உந்தன் வாசனை வாழ்வின் சங்கீதமே என்றும் கோபாலமே தேவி சொல்லாமலே காதல் வருகின்றதே இல்லை இல்லாமலே நெஞ்சம் பறக்கின்றதே அந்த தெய்வம் நம்மை தேர்வு செய்தது நம் உள்ளம் ரெண்டை ஒன்று சேர்த்தது திருமாங்கல்யம் 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 திருமாங்கல்யம். எந்த போலீஸ் மாப்பிளையும் என் பொண்ணுக்கு வேண்டாம். இப்ப அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு கனவு என் கல்யாணம். அவங்க பாக்குற மாப்பிள்ள யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ அம்மா பொண்ணுதான்னு எனக்கு தெரியும். அதுக்காக சாதாரண சாப்பாட்டு விஷயத்துல கூடவா அம்மா சொல்றதையே செய்யணும்? என்னோட வேலையை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான். உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பாப்பாங்க, ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன கேட்டா அந்த பொண்ணுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சந்தியா, உன் கூட பேசணும். பிங்கி ஒரு நிமிஷம். என்னம்மா? மௌலி வீட்டுக்கு வந்துட்டானான்னு கேட்டியா? நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அண்ணன் கிட்ட பேசிட்டேன். அண்ணன் வீட்டுக்கு வந்தாச்சா? அண்ணன் தூங்குறாங்களா? மறுபடியும் ஒரு ஃபோன் பண்ணு. உண்மையிலே அவன் வீட்டுக்கு வந்துட்டானான்னு கேளு. அம்மா இல்ல சந்தியா, என் மனசுக்கு என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. நிர்மலாக்கு என்னவோ ஏதோன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா மறுபடியும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வந்தாச்சான்னு கேட்டா அப்புறம் அண்ணன் டென்ஷன் ஆயிடும். தேவையில்லாம உனக்கும் அண்ணனுக்கும் சண்டை தான் வரும். ஏமா யாரையும் நம்ப மாட்டேங்கிறீங்க? இதோ ஃபங்க்ஷன் முடிய போகுது, நம்ம கிளம்பிடலாம். தேவையில்லாம நீங்களும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்குறீங்க. நான் போகவா? பிங்கி ரெடி பண்ணணும் ப்ளீஸ்மா. இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இவ அப்பாவும் அண்ணனும் எந்த காலத்துல சொன்னபடியே நடந்திருக்காங்க. அரை மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில வந்து சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க டியூட்டி தான் முக்கியம். சரவணன், மினிஸ்டர் கிளம்பியாச்சா? பிஏட்ட கன்ஃபார்ம் பண்ணீங்களா? சார் கிளம்பியாச்சுன்னு பிஏ சொன்னார் சார். மினிஸ்டர்னா அப்படிதான் சொல்லுவாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்தா அவங்க கௌரவம் குறைஞ்சிரும்ல. சரவணன் சார், எதுக்கு நீங்க பிஏட்ட மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார், சீக்கிரம். ஏற்கனவே 3 மணி நேரம் லேட்டு, இன்னும் மினிஸ்டர் வந்த பாடு இல்ல. வீட்டுல நிர்மலா என்ன நினைச்சிட்டு இருப்பாளோ? எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி நிலைமையை சொல்லிடுவோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சே.
எடுக்க மாட்டேங்கிறா. இவ்வளவு நேரம் ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா. சார் சார் மினிஸ்டர் வந்துட்டார் சார். சந்தியா, என்னால இங்க இருக்க முடியல. என் உள் மனசு வீட்டுக்கு போன்னு சொல்லுது. நீ ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வா, நான் கிளம்புறேன். அம்மா, நீங்க வராமையே இருந்திருக்கலாம். நீங்க இங்க இருந்துகிட்டு வீட்டுல இருக்கிற அண்ணிய பத்தியே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆமா சந்தியா, உன் அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம கிளம்பி இருந்தா நான் இங்க நிம்மதியா இருந்திருப்பேன். நான் கிளம்புறேன். ஐயோ அம்மா, கொஞ்சம் இருங்க. நானே அன்னைக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறேன். நீங்களே பேசுங்க. அப்புறமாவது அண்ணா அங்க இருக்கிறத நம்புங்க. ஹலோ அண்ணி. அண்ணி, அண்ணி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அண்ணி எங்க? அவர் இன்னும் வரல. அத்தை கிட்ட இதை சொல்லாத. அண்ணி, ஆர் யூ ஆல் ரைட்? இல்ல சந்தியா, நான் கீழே விழுந்துட்டேன். என்னால எந்திரிக்க முடியல. ஐயோ! ஐயோ அண்ணி, அம்மா, அண்ணி கீழே விழுந்துட்டாங்களா? வாங்க போலாமா? வாங்க. அண்ணி, 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 என்னாச்சு அண்ணி? எழுந்திருங்க. என்னாச்சு அண்ணி? அண்ணி, எழுந்திருங்க. பார்த்து. ஐயோ, அம்மா, வாங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போலாம். பார்த்து. அண்ணி, அம்மா. என்னாச்சு மௌலி போனு? அம்மா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருமா. ஆன் பண்ணல. நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அவர் ஏதோ மினிஸ்டர் கூட இருக்காரா? நீ பேசாத. பேசினா வலி இன்னும் அதிகமாகும். வா, மெதுவா வா. நந்து எங்க? நந்து, அவனை நாங்க கூட்டிட்டு வரல அண்ணி. நந்து. நந்துவை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் பத்திரமா பிங்கி வீட்ல இருக்கான். வாங்க. மெதுவா மெதுவா. அண்ணி.
பொண்ணை பார்த்தாலும் கனவுல பார்த்த பொண்ணா இருக்குமோன்னு தோணுது. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷனோட போறாங்க. அவங்க வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை போல இருக்கு. இந்தாங்க சார், எல்லா பேப்பர்லையும் கையெழுத்து போட்டாச்சு. ஓகே சார். இட்ஸ் ஓகே. நான் அடிப்பட்டவரோட அட்ரஸ் அவங்க சொந்தக்காரங்களை தேடி கண்டுபிடிக்க கிளம்புறேன். அவர் கண் முழிச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ கோபி. இல்லை கோபி, நானும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். ஆர்காட் ரோட்ல ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட். அடிபட்டவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இல்லடா, அவரோட மொபைல் டிஸ்பிளே வேற உடஞ்சி போச்சு. பைக் நம்பரை வச்சு தான் அட்ரஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். சரி, நான் வந்துட்டு இருக்கேன். This number is currently switched off. Please try again later. அம்மா, ட்ரை பண்ணிட்டே இருக்கேம்மா. இன்னும் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான். அண்ணனோட ஸ்டேஷனுக்கு கூட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அண்ணன் கூட இருக்கிற மத்த போலீஸ்காரங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களா? அப்பாவோட ஃபோன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாரு. டாக்டர், டாக்டர், பேஷண்ட் கூட வந்தவங்க யாருமா? ஐ மீன் அவங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் வருவார் மேடம். என் அண்ணன் தான், போலீஸ் இன்ஸ்பெக்டர், டியூட்டில இருக்காரு. அண்ணி எப்படி இருக்காங்க? அவங்க கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குமா? உடனடியா ஆபரேஷன் பண்ணாதா தாய் சேய் 2 உயிர்ல எதையாவது உன்னை காப்பாற்ற முடியும். அவங்க ஹஸ்பண்ட் இஸ் பெர்மிஷன் வித் சைன். ஐ வாண்ட் மஸ்ட் இமிடியட்லி. இல்ல, அவன் வரமாட்டான். போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. நான் பேஷண்டோட மாமியார். நான் சைன் பண்றேன், நீங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க. ஓகே மேடம். நர்ஸ், இவங்க கிட்ட சைன் வாங்குங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், நீங்க போய் ஆக்சிஜன் சிலிண்டரை ரெடி பண்ணுங்க. நர்ஸ், நீங்க பேஷண்டோட பிளட் குரூப் நம்ம பிளட் பேங்க்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், ஆபரேஷன் பண்ணாலும் 2 உயிர்ல 1 உயிரை தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னீங்களே. எனக்கு என் மருமக உயிரோட வேணும். பாத்துக்கங்க. அப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? அண்ணி வீட்ல தனியா இருந்தாங்க, கீழே விழுந்துட்டாங்க. நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். நவோதயா ஹாஸ்பிட்டல். ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க சீக்கிரமா வாங்கப்பா. எவ்வளோ? 50 ரூபா ஆச்சு மேடம். மேடம் ஒரு நிமிஷம். கோகிலா மேடம், என்ன தெரியுதா? நான் உங்க பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். என் பேர் லட்சுமி. உங்க மாமனார் இன்னைக்கு என்ன பண்ணார் தெரியுமா? இதை பாருங்கம்மா, நாங்கள் இந்த வீட்டை வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இவர் எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்து எங்களோட தகராறு பண்ணி எங்களை திருடன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி மிரட்டி அடிக்க வந்துட்டாருமா. நாங்கள் போட்ட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து இவர்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றி அப்புறமா இவர் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் உங்கள் மாமனாருங்கிற விவரத்தை சொன்னாங்க. சார் சாரி, எங்கள் அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல தம்பி, நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது எனக்கு தெரியும். நீங்கள் போகும்போதும் வரும்போதும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்காக உங்கள் அப்பாவும் அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி தகராறு பண்ணுறது நல்லா இல்லைல்ல சார். எங்கள் அப்பாவும் போலீஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான். 7 வருஷத்துக்கு முன்னாடி ரவுடிங்கில் பிடிக்க போனப்போ என்கவுண்டரில் தவறுதலாக 2 குண்டு இவர் தலையில் பட்டுடுச்சு. அதில் ஒரு குண்டை டாக்டர்ஸ் எடுத்துட்டாங்க, இன்னொரு குண்டு அவரோட லெஃப்ட் மூளையில் இன்னமும் இருக்கு. அதனால நார்மலாக இருக்கிறவர்
திடீர்னு இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. சில சமயத்துல 8-9 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவாரு. இப்போ நீங்க தங்கியிருக்கிற வீட்டுல 10 வருஷத்துக்கு முன்னாடி சிவாங்கிற அப்பாவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி இருந்தது. அதான் திடீர்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வந்து சிவா அங்கிளை தேடி உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. சாரி தம்பி, இன்னைக்கு மெடிக்கல் லைன் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டி அந்த குண்டை எடுத்துடலாம்ல. இது வரைக்கும் நிறைய டாக்டர்ஸை பார்த்தோம். ஆப்ரேஷன் பண்ணா அவர் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அதான் எங்க அப்பா எங்களோட உயிரோட இருந்தா போதும்னு இருக்கோம். தம்பி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்படி அடிக்கடி கிறுக்குத்தனம் பண்றவர ஒண்ணு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வைங்க, இல்ல நல்ல ஏதாவது மென்டல். தம்பி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்படி அடிக்கடி கிறுக்குத்தனம் பண்றவர ஒண்ணு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வைங்க, இல்ல நல்ல ஏதாவது மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்து விடுங்க. ஆண்டி ப்ளீஸ் வேணாம், அனாவசியமா பேசாதீங்க. கோகிலா மேடம், எல்லாம் நன்மைக்காக தான் சொல்றேன். என்ன உங்க குழந்தைனுக்கு கோவம் வருது? நான் உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். இப்ப பாருங்க, எங்களுக்கும் பெரிய இன்ஸ்பெக்டர் எல்லாம் தெரியும். வாங்க. சார் மூவ் பண்ணுங்க. சரவணன் சார், நீங்க ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாரும் கிளம்புங்க. வரேன் சார். ம். மினிஸ்டர் வந்து தான் டிலே பண்ணிட்டாரு. ஓ பா, எப்படியோ மினிஸ்டர் ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறான்னு எவ்வளோ நேரம் டிலே பண்ணிட்டாரு. பாவம், நிர்மலா வேற தனியாக இருப்பா. அம்மா ஃபோன் பண்ணியிருந்தா சமாளிச்சிருப்பாளா? சந்தியா, நிர்மலாக்கு என்னாச்சு? அண்ணா, ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. வயித்துக்குள்ள நிறைய ரத்தம் கசிஞ்சிருக்கும். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். திடீர்னு மினிஸ்டர் செக்யூரிட்டி போக வேண்டியதா போயிடுச்சு. 2 மணி நேரத்துல வந்துடலாம்னு நினைச்சேன். நிர்மலாக்கு இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ வீட்ல இருக்குன்னு போய் சொல்லாம டியூட்டில இருக்குன்னு உண்மையை சொல்லியிருந்தா நான் அம்மாவையாவது வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். அம்மா அன்னி கூட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. வரமாட்டேன்னு சொன்ன அம்மாவை உன் வார்த்தையை நம்பி கம்பல் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போய் அண்ணியோட இந்த நிலைமைக்கு நான் காரணமாக வச்சிட்டியே. நான் வேணும்னு போய் சொல்லல சந்தியா. அம்மா ஃபோன் பண்ணா நான் வீட்டில் இருக்கிறதா சொல்லிக்கிறேன்னு நிர்மலா தான் சொன்னா. அதான் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். அம்மா, சந்தியா, அவன் உங்க அப்பா மாதிரியே ஆயிட்டான். அவங்கிட்ட சொல்லு, இனிமே அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அவன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன். அம்மா, அம்மா.